என்னன்ட்டு அந்த பக்கம் குடுக்க சொல்லு, அந்த பக்கமா குடுக்க சொல்லு. கையிடு கையிடு. இல்லை இப்போ எங்களுடைய ஆட்சியிலேயே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று தான் ஒரு குழுவே போட்டோம். அதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பது ஒரு நல்ல கருத்து. அது விஜயம் சொல்லியிருக்காரு, அது தாவேகாவுடைய தலைவர் விஜயம் சொல்லியிருக்காரு. பொதுவாகவே அந்த திமுகவுக்கு வந்து இந்த சமூக நீதி என்ற அந்த அக்கறை கிடையாது. அது சமூக நீதின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருவரும் தலைவர்கள் தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதே புரட்சி எம்ஜிஆர், அதே போல் புரட்சி தலைவி அம்மா. ஏன்னா புரட்சி தலைவர் தான் என்ன பண்ணார், அதாவது பழங்குடியினருக்கும் ஆதிராவிடருக்கும் 18(1) இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோருக்கு அது 20 இருந்ததை 50 ஆக்கினார். அது அப்போ 50% வந்து பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு அது 50% ஆக்குனது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அதை தான் கருணாநிதி என்ன பண்ணார், 50 வந்து 30-20 ஆக்கினார். அதாவது 20 வந்து எம்பிசிக்கும் பிசிக்கு வந்து 30ன்ற மாதிரி அதை பிரித்தார். ஆனால் அவர் வந்து அதிகப்படுத்துகிறார். அப்போ ஒரு சமூக நீதின்னு பார்த்தா தலைவர். அதே போல் சமூக நீதி வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா வந்து 69% இடஒதுக்கீடு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் அது 50% குறைக்கணும்னு அடிப்படையில் பார்த்தோம். நாங்கள் வந்து கருணாநிதி தான் சும்மாந்துட்டு இருப்பார் பயந்துட்டு. ஆனால் நாங்கள் பொறுத்தவரையில் என்ன பண்ணோம்னா அம்மா வந்து உடனடியாக வந்து பிரைம் மினிஸ்டர் ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தி, இங்கே ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தி, நான் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் நான் அன்னைக்கு ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தி, இங்கே உள்ள ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்தி அந்த ஆல் பார்ட்டி லீடர்ஸ் எல்லாமே வந்து டெல்லிக்கு கூட்டிட்டு போய் நரசிம்மராவ் அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர், அன்றைக்கி அந்த நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் வந்த காலகட்டத்தில் அதாவது அமெண்ட்மெண்ட், அதாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 9 ஆர்டினல் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் எல்லா மாநில முதலமைச்சர் லெட்டர் எழுதி இன்றைக்கி 69% இடஒதுக்கீடு நம்ம வந்து பெறோம்னா அது புரட்சி தலைவி அம்மா தான். அப்போது நீங்கள் கணக்கெடுத்துங்க. அப்போ டிஎம்கே ரோல் என்ன இருக்குது சமூக நீதியில்? சும்மா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திட்டம் செஞ்சுட்டா சமூக நீதியா? அவன் ஆண்டாண்டு காலம் அவனுக்கு வந்து இடஒதுக்கீடு. ஏன்னா 1921 கம்யூனல் ஜியோ போட்ட முதல் மாநிலம் நம்மளுடைய தமிழ்நாடு. ஏன்னா அதுக்கு ஒரு பங்கம் வரக்கூடாது, அதுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது. அப்போ பாதிப்பு வராத அளவுக்கு முழுமையாக பாதுகாத்தது அம்மா. இதுவே தான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை 9வது ஆர்டர் திருத்தி 9வது ஆர்டர் திருத்தி இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 18(1), 30, 20 அந்த வகையில் 69% இடஒதுக்கீடு நம்ம அனுபவிக்கிறோம்னா அதுக்கு அம்மா தான் காரணம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க, அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.